மேம்படுத்தப்பட்ட சமூக பொருளாதார வளர்ச்சியை அடைய மக்களுக்கு வழிகாட்டுவதே மக்கள் நீதி மையத்தின் முதன்மை பணி. என்னையா மறுபடியும் பொண்ணு பார்க்க கிளம்பிட்டீங்க போல? நான் இங்க வரதுக்கு முன்னாடி எங்க ஊர்ல ஒரே பேச்சு. ஜாதகத்துல ஏதாவது பிரச்சனையா? 30 வயசுக்கு மேல எல்லாம் டவுட் தான். அவனுக்கு இந்த ஊர்ல ஒரு பொண்ணு கூடவா கிடைக்கல? ஆனா நீ ஓகே சொன்னதுக்கு அப்புறம் என்னால நிக்கவே முடியல. இது பறந்துகிட்டு இருந்தேன். கருப்பு சாரியில மட்டும் இல்ல, இந்த வாடமல்லி சேலையிலும் ரொம்ப அழகா இருக்கு. வாடாமல்லியா? நான் தான் சொன்னேன்ல, இந்த சம்பந்தம் கண்டிப்பா அமைஞ்சிரும்னு. சாய் விசித்ரா. ஒரு காலகட்டத்தில் விஷாலுக்கு லெஃப்ட் ரைட் மாதிரி ரெண்டு பக்கம், ஒரு பக்கம் நந்தாவும் ஒரு பக்கம் ரமணாவும் இருந்தாங்க. ஆமாம். அந்த காலகட்டத்தில் நீங்கள் ரொம்ப பெரிய அளவு சப்போர்ட்டிவாக இருந்தீங்க விஷாலுக்கு. விஷால் அவன் நல்லவன். விஷால் பற்றி நான் இன்னும் வெரி நல்ல ஹார்ட்டு. ஸோ ஏதோ அவங்களுக்கு வந்து தெரியாத ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் வந்துடுச்சு ரமணாக்கு. அது மெயினாக எப்போ ஆரம்பிச்சுன்னா இந்த எலெக்ஷன்ஸ், நடிகர் சங்க எலெக்ஷன்ஸுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் எலெக்ஷன். கரெக்ட். இப்போ இவங்க ரெண்டு பேருமே ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தாங்க. பர்டிகுலராக நந்தா கம்ப்யூட்டர் பூச்சி, அந்த இது வச்சு லேப்டாப் வச்சு அதில் அவன் ஜீனியஸ். ரமணா ப்ராக்டிக்கல். அந்த மாதிரி ஒரு காம்பினேஷன் செட் ஆகிடுச்சு. ஸோ அதில் ஒர்க் பண்ணாங்க. அப்கோர்ஸ் அது ஜெயித்தாங்க, அப்புறம் ஜெயித்தாங்க. இதெல்லாம் உங்களுக்கு தெரியும், எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். சின்சியராக சொல்லணும்னா ரமணாவும் நந்தாவும் அங்கே எந்த விதமான ஃபைனான்ஷியல் பெனிஃபிட் கிடையாது. இது ஃபேக்ட் ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கணும். அங்கே ஒரு ஜூஸ் சாப்பிட்டா, எது விஷால் ஆஃபீஸில் இவங்க கணக்கில் இருக்கும். ஒரு ஃப்ரூட் ஜூஸ் சாப்பிட்டா அந்த கணக்கு நந்தா ரமணா கணக்கில் இருக்கும். இவங்க பே பண்ணிடுவாங்க. ஏன்னா இவங்க அங்கே உள்ளே போனது எதுக்குன்னா அங்கே தப்பு நடக்குது பிடிக்கிறதுக்கு போயிருக்காங்க. உங்கள் நிர்வாகத்துக்கு நான் வர்றேன், இங்கே தப்பு நடக்குதுன்னு நான் உட்காந்து என் கணக்கு நானே ஆர்டர் பண்ணிட்டு இருந்தால், நான் சாப்பிட்டது ஒரு ஜூஸு 10 ஜூஸ் விஜயபாபு சாப்பிட்டாருன்னு எழுதுனா நீங்கள் கட்டித்தானே ஆகணும். ஸோ அந்தளவுக்கு இவங்க சிஸ்டமைஸ் பண்ணுவோம்டா மச்சான், நிறைய போகுதுடா, அப்படி ஏதோ ஒன்று இருக்கும் இல்லையா. அதுலேருந்து ஆரம்பிச்சது தான் சார் இவங்களோட இன்டிமெசி. அப்புறம் நிறைய விஷாலுக்கு இருந்த பிரச்சனைகள் என்னன்னு வெளி உலகத்துக்கு தெரிஞ்சது தான். நான் சொல்லி தெரிஞ்சுக்க வேண்டியது ஒன்றும் இல்லை. அதில் எல்லாம் கரெக்ட் பண்ணிட்டு வந்தாங்க. தே ட்ராவல்டு. அவனுடைய ஷூட்டிங்ஸு, கதவும் கேட்குறது கூட முதல்ல நந்தா கேட்பான், அப்புறம் ரமணா கேட்பான், அப்புறம் விஷால், இப்படி எல்லாம் போயிட்டு இருந்தது. வெளியே தப்பாக பேசுவாங்க. சார் பேசுகிறது எப்பவுமே உலகம் பேசிக்கிட்டே இருக்கும், அதை பற்றி நம்ம கவலை இல்லை. நான் எப்படின்னா இவங்களோட க்ளோஸாக இருந்ததுனால விஷால் என்னை சம்டைம்ஸ் எனக்கு அவங்க அப்பாவோட எனக்கு கௌரவம் கொடுப்பார். அவங்க அப்பா எனக்கு ரெட்டி நல்லா தெரியும், என்னோடய பெரியவர். சில விஷயங்கள் என்ன அட்வைஸ் கேட்பார். அப்படி இருந்தது. நல்ல பழக்க வழக்கங்கள். சின்ன சின்ன ஏதாவது ஏதோ பெருசாக இல்லைன்னா கூட திடீர்னு நான் அவசரம்னு சொன்னால் எங்காவது ஒரு ஃபைனான்ஷியல் சப்போர்ட்டு நானும் ஒரு வாட்டி 2 வாட்டி விஷாலுக்கு பண்ணியிருக்கேன். பட் ஐ ஹவ் டேக்கன் பேக் இன் டியூ கோர்ஸ்ன்னு வச்சுக்கோங்க. அந்தளவுக்கு ஒரு ரேப்பு இருந்தது. விஷால் எலெக்ஷனில் நிற்கும்போது கூட நான் அந்த டயத்துக்கு நான் இருந்தேன். நீங்கள் அனௌன்ஸ் பண்ணுங்கள் அங்கிள்னாரு. நான் தான் சொன்னேன் நிற்க போகிறாரு அப்படின்னு சொல்லி. டிவியில் கூட ஏதோ பேச சொன்னாங்க. நார்மலாக எனக்கு இருந்த இது சொன்னேன். போக போக விஷால் படம் எடுக்க சொன்னாப்புல ரமணாவே. ரமணாவுக்கு எப்பவுமே படம் எடுக்கணும்னு ஆசை கிடையாது. எடுத்திருந்தேன், நானே எடுத்திருப்பேன். அவனை ப்ரொஜெக்ட் பண்ணுறதுக்காக நான் ஏன் அட்டம் பண்ணியிருக்க மாட்டேன். எனக்கு தெரியும், எனக்கு படம் எடுத்திருக்க கடவுள் புண்ணியத்தில் ஏதோ ஒரு 10 கோடி ரூபாயில் படம் எடுக்கிற கெப்பாசிட்டி எனக்கு இருக்குது. நான் என்ன ரமணா ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டான், என்னை ப்ரமோட் பண்ணுறதுக்காக நீ படம் எடுக்கக்கூடாதுப்பா, அது இட் இஸ் ப்ராமிஸ். அப்படின்னா நானே பண்ணிக்குவேன் அந்த சந்தர்ப்பம் வரும்போது. இது என்ன உங்களுக்கு டென்ஷன் வேண்டாம், நீங்கள் வாழ்க்கையில் இந்த அளவுக்கு நீங்கள் எங்களை செட்டில் பண்ணதே பெரிய விஷயம். தட் இஸ் எனஃப். இப்போது விஷால் ஒரு ஸ்டேஜில் ஏதோ ஒரு கதை கேட்டிருக்காங்க. கதை ஏதோ நல்லா இருக்குது. இவங்களை எடுக்க சொல்லியிருக்காரு. யார்? நந்தாவை, ரமணாவை. ரமணா வேண்டான்ட்டார். படம் எடுக்கிறவங்களுக்கு பணம் இல்லைடா, ஒன்றும் கிடையாது, 1 லட்சம் ரூபாய் இருக்குது என் அக்கௌண்ட்டில். நந்தா அது கூட இல்லைடா என் அக்கௌண்ட்டில். அவன் இந்த மாதிரி தான் போயிருக்கு. ஒரு நாள் விஷாலே எனக்கு ஃபோன் போட்டார் நைட்டு 2 மணிக்கு. அங்கிள், அப்போ தான் நந்தாவுக்கு ரொம்ப நாள் கழித்து குழந்தை பிறந்திருக்கு. அந்த விஷயங்கள் இதை பேசிக்கிட்டு சொல்லிகிட்டே இருக்கான், படம் எடுக்க மாட்டேங்கிறாங்க, நல்ல கதை, நீங்கள் வேணும்னா கேளுங்க. அவங்க பேர் வச்சு ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்ணி நான் நடிக்கிறேன். 3 பேரும் சேர்ந்து, சம்பளம் இல்லை,
கணக்கு ஆனால் அந்த அவங்க இப்போ ப்ரொடக்ஷனில் அவங்க வந்து 2 பேர் பின்னிடுவாங்க. ஸோ நான் இறங்கினா என்ன தப்பாக போயிடும். ஸோ படம் ஆரம்பிச்சுட்டு ஃபைனலாக நம்ம வந்து பார்த்துக்கலாம் அந்த செலவு கணக்கு. எனக்கு சொன்னேன். அப்புறம் நானும் நந்தாக்கு ரமணாக்கு சொன்னேன், இந்த மாதிரி எடுங்கடா, இந்த அளவுக்கு ஒரு ஹீரோ பண்ண சொல்கிறேன், இதில் என்ன தப்பு என்ன இருக்குது, இப்போயே ஒரு வார்த்தை ஒரு போட்டுடுங்க, சம்பளம் இதுடா மச்சான் உனக்கு சொல்லி. எனக்கு தெரிஞ்ச சினிமா அதுதான். கரெக்ட். ஒரு ஆப்ளிகேஷன் யா முடிஞ்சு போனதுக்கப்புறம் என்ன செலவாயிருக்கு எடுத்து வச்சு, சம்பளம் இது எடுத்து வச்சு மிச்சம் வந்து பிரிச்சுக்குங்க. அது கூட ஒரு ப்ராஃபிட் கொடுத்துடுங்க. சப்போஸ் 10 கோடி ரூபா வந்துச்சு சம்பளம் போக, 4க்கு 3 எடுத்துக்கோங்க. ஏதோ ஒன்று போட்டு ஸ்டார்டிங் இன்வெஸ்ட்மெண்ட் அந்த கொடுத்தேன். என்ன இருந்தாலும் ஸ்டார்டிங் வேணும் இல்லை. வி பிளான்ட் இன் 90 days. அதில் கொஞ்சம் நான் கேட்டேன் எத்தனை நாள், மற்றதுக்கெல்லாம் இன்டர்ஃபியர் ஆக மாட்டேன். ஏன்னா விஷால நான் கேள்வி கேட்டேன், இவன் சொந்த படங்கள் எல்லாம் உனக்கு லாஸ் வருது, ஏன் வருது, நீ தானே பாஸு, நீயே ஹீரோ, நீயே ப்ரொடியூசர். காரணம் டேஸ் இன்க்ரீஸ் ஆகிடுது. கரெக்ட். இன்றைக்கி அவங்க அந்த ரேஞ்சு ஹீரோ எல்லாம் ஒரு நாள் 10 லட்சம் போகுது சார். கரெக்ட். எங்கே யார் சாப்பிட்ட மாதிரி. கரெக்ட். அப்படின்னு விஷால கேள்வி கேட்டவன். எங்கள் படம் 170 நாள் 180 நாள் ஆயிடுச்சு. சரி, காரணம் நான் இன்றைக்கி விஷாலான்னு சொன்னால் தப்பாக ப்ரொஜெக்ட் பண்ணுவாங்க மீடியா, அது நான் சொல்லலை. ஐ டோன்ட் வாண்ட் டு சே தட் வேர்ட். ஸோ இதனால் ஒருந்த பாதிப்புகள் இதில் உள்ள நடந்தது சம்ஹவ். உண்மையிலே சொல்லணுமன்னா நந்தா ரமணா பட்ட கஷ்டம், கடவுளுடைய ஆசீர்வாதம், தே கேம் அவுட் சேஃப்லி. இல்லைன்னா என்னுடைய சொத்து பாதி விற்றுருக்கணும். விஷாலும் சம்பளம் வாங்கிட்டார். ரன்னிங்கில் வந்து அவருடைய அவசரங்கள், நம்ம வந்து யாரும் இதில் அதான் நான் சொன்னேன், யாரும் நெகட்டிவாக சொல்ல விருப்பப்படலை. படம் ஷூட்டிங்கில் வந்து அவருக்கு ஒரு பிரச்சனை வந்துடுச்சு. அது இன்கம் டேக்ஸ் கட்டணும், இன்னொன்று கட்டணும், இல்லைன்னா கடன் கட்டணும், அவருடைய ப்ராப்ளம் அவருது. இவங்க பார்த்துட்டு இருக்க முடியுமா? அவன் வந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்கான், இன்னும் 5 கோடி கட்டலை, என்ன பிரச்சனை ஆகிடும், என்ன பண்ண முடியும்? இந்த அமௌண்ட்லேருந்து எடுத்து அது கட்டணும். இது போயிட்டு எவ்ரிதிங் ரெக்கார்டு தானே. இன்றைக்கெல்லாம் கேஷே கிடையாது. கரெக்ட். எல்லாமே கணக்கில் தான் போகுது, அக்கௌண்ட்டில். தே பெய்டு. ஸோ கடைசி ஒருக்கு பிஸ்னஸ் ஆகாத படம் சன் டிவி ரமணா வந்து இவனை போய் அவங்க நல்ல ரேட்டுக்கு வாங்கினாங்க, ரிலீஸ் ஆகிடுச்சு. யாருக்கும் எந்த மன கஷ்டம் கிடையாது. தேவையில்லாமல் நடுவில் இருக்கிறவங்க அது சொல்லி இது சொல்லி அவளை தவிர ஸ்டில் அவங்க வந்து இன்றைக்கி வந்து முன்ன மாதிரி இல்லை. அதிலிருந்து தே கேம் அவுட். ஸோ இனிமேல் வேண்டாடா, நம்ம வந்து பிரிஞ்சிடலாம்னு சொல்லி வெளியே வந்த நியூஸ் தவிர இன்றைக்கி என்ன பார்த்தா ஆப்பாயமாக வந்து நல்ல அஃபெக்ஷனோடு தான் இருப்பான். நான் கூட பார்க்கல சமீபத்தில். நல்ல ஹீரோ, அவ்வளோதான். இன்னும் அவனுக்கு மார்க்கெட் இருக்குது. ஒரு ஆக்ஷன் ஹீரோக்கு அவ்வளோ சீக்கிரமாக ஒன்றும் ஆகாது. நடுவில் இது ஹெல்த் இஷ்யூ அது இதுன்னாங்க, ஹி வில் ரிகவர். முடிஞ்ச நானே போய் டேட்டு கேட்டு ஒரு படம் எடுத்துருப்பேன். ரொம்ப நாளைக்கு அப்புறம் நடிகர் சங்கம் கலை விழா நடத்திய போது நீங்கள் அதில் கலந்துக்கிட்டீங்க. அதான் சார், ஃப்ளைட்டில் போயிட்டு இருந்தோம், 150 சார்ட்டர் ஃப்ளைட்டு. உண்மையில் அந்த ஏர்போர்ட்டில் இருக்கும்போது ஒவ்வொருத்தரும் வந்துட்டு இருக்காங்க. நம்ம கொஞ்சம் முன்னாடி போனால் லாஞ்சில் உட்காரோம் இல்லையா. நானும் போயிட்டோம். அப்போ யார் சத்யராஜ் இருந்தார், நிழல்கள் ரவி, சரத் பாபு, இவங்கெல்லாம் உட்காந்து நாங்கள் என்ன அப்போ பேசுவோம், பாகுபலி பற்றி தான் பேசிக்கிட்டு இருக்கோம். நல்ல நண்பரா சத்யராஜ் உங்களுக்கு? இல்லை சார், பார்க்கும்போது நல்ல மணிவண்ணன் எனக்கு நல்ல நண்பர், அசிஸ்டன்ட் டைரக்டர்லேருந்து தெரியும். ஸோ எனக்கு ரொம்ப மேலே அவருக்கு இது எங்கள் ரெஸ்பெக்ட்டு. நானும் எனக்கு ரொம்ப எங்கே போத்தா நின்றுடுவார் அவர், அவரை ஸ்டாராகி டைரக்டராகி. நான் சொன்னேன், என்னது இது, சும்மா இருங்க, நான் வந்து மேலே வந்து பாக்ஸ் எடுத்துகிட்டு வந்தேன் பாரு, இது என்னோடய மேக் பாக்ஸ் எடுத்துகிட்டு வந்தார், அது எனக்கு ஞாபகமே இல்லை. சச் எ நைஸ் ஃப்ரெண்ட். சத்யராஜ் சார் வந்து க்ளோஸ் கிடையாது, நேரில் பார்த்தா பேச வேண்டிய தவிர நானும் ஒரு சேர்ந்து நடித்ததோ அந்த மாதிரி எதுவும் கிடையாது. அந்த சார் ஒவ்வொரு ஹீரோயின்ஸ், அந்த பழைய ஹீரோயின்ஸு, நம்ம லதா மேடம் நான் சீரியலில் ஜோடியாக நடித்தோம். யார்? எம்ஜிஆரில். நான் உங்கள்கிட்ட சொல்லுவேன், உங்கள்கிட்ட நடிக்கணும்னு பயமாக இருக்குன்னு. ஏன்பாங்க, எம்ஜிஆர் சார் வாய்ஸ் வருது, டேய் பத்திரம் படமா. உண்மையில் நாங்கள்லாம் வரும்போது மஞ்சுளா, ஒரு லக்ஷ்மி, ஒரு காஞ்சனா, இவங்கெல்லாம் பார்த்து நம்மளாம் ஆஹா இவங்கெல்லாம் நம்ம கிட்ட போக முடியுமா நினச்சிருப்போம் இல்லையா சார். எனக்கு கேஆர் விஜய் அம்மான்னா ரொம்ப பிடிக்கும். நாங்கள் வர்றதுக்கு முன்னாடி அவங்க பெரிய ஹீரோயின்ஸ், அவங்களோட நடிச்சிட்டேன் 3 ஏதோ 2 சீரியல். நான் போன உடனே ஃபஸ்ட்டு இதை சொன்னேன், அவங்க போனால் எழுதிக்குவாங்க சார், அவங்க பெரிய ஸ்டார்ஸு சார். அதான் அந்த காலத்தில் அவங்களே அன்றைக்கி ஏதோ ஒரு படத்தில் பேசுகிறோம், கேரவான் ரெடின்றாங்க, இப்படி தான் உட்காந்து, வேண்டாம் இங்கே நல்லா இருக்குது, சார் இருக்கார் பேசிக்கிட்டு இருக்காங்கிறாங்க. ஐயோ, அதே மாதிரி அந்த பழைய ஆர்டிஸ்ட் இல்லை சார், நான் நடிச்சிருக்க மாட்டேன். அவங்க ஏதோ படிக்காதவனோ ஏதோ ஒரு படம் பார்த்துருப்பீங்க, அவங்க அங்கேருந்து வந்து கிட்ட வந்து
அந்த படத்தில் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தீங்க நீங்கள். அது ஒரு தேவலோகத்தில் இருக்கிற மாதிரி இருந்தது. மலையாளி ஷீலா மேடம் அவங்க நல்லா இன்றைக்கும் அவங்க வரும்போது அந்த ஒரு கரெக்ட் அந்த ரம்பா உருவசி மேனகா பேர் பெரிய வித்தியாசம் இல்லை. இப்போ ஷீலா பார்த்தீங்கன்னா அதே அப்படியே சார் அந்த ஸ்கின் ஒன்றுமே மாறல சார். நான் கேட்டேன், மேடம் குழந்தை ஸ்கின்னு மாதிரி இருக்கும் மேடம். ஒரு சிரிப்பு சிரிச்சாங்க. காரணம் அவங்க மனசாக இருக்கலாம் சார். ஒரு மெயின்டெனன்ஸில் இதெல்லாம் வராது. நீங்கள் சொன்ன மாதிரி அவங்க நான் டெய்லி இது தடவுவேன். இப்போ என்ன நீங்கள் கேட்டு பாபு எப்படி ஸ்லிம்மாக இருக்கீங்கன்னா நான் பேச்சுக்கு சொல்லலாம். நான் 4 மணி நேரம் ஸ்விம்மிங் பண்ணுவேன். இல்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லை. நம்மளுடைய 3/4 என்னன்னா கடவுள் கொடுத்தது தான். ரெஸ்ட் ஆஃப் திங்ஸ் நம்ம மெயின்டைன் பண்ணுறது இருக்கலாம். ஸோ அதை ஒரு எனக்கு நீங்கள் சொன்னதுக்கு ஒரே ஆன்சர், நம்ம படங்களிலோ கதைகளிலோ கேட்குறோமே, இந்திரன், ரம்பா, ஊர்வசி, மேனகா, நம்ம சப்த ரிஷிகள், இந்த சைடு அதிகள், இது அந்த மாதிரி இருந்தது சார் அந்த ஷோ போனது. ஏன்னா அதில் கூட நாளைக்கு கிளம்புறோம். அன்றைக்கி தான் சரத் பாபு, டில்லி கணேஷ் 2 பேர் ஒரே நாள் ஃபோன் அடித்தாங்க. சரத்து ஃபோன் பண்ணி, என்ன விஜய் என்ன கூப்பிடவே இல்லைன்னாரு. எப்படி சரத் ஒன்று கூப்பிடல, சரி இது கொஞ்ச நேரம் கழிச்சு டில்லி கணேஷ், பாபு என்ன அப்போவே டில்லிக்கு ஆரம்பமாச்சு ஹெல்த்து என்ன கூப்பிடவே இல்லை. உடனே நான் நந்தாக்கு ரமணாக்கு ஃபோன் அடிச்சு, ஏன்டா விட்டீங்க டேடி? விடலை டேடி, அது நம்ம பிஆர்ஓஸ் சொல்லிட்டு எல்லாம் கலெக்ட் பண்ணிட்டு வந்துட்டாங்க. உடனே டில்லி கணேஷுக்கு சரத்துக்கு டிக்கெட் போட்டு எனக்கு ஒரு ஆனந்தமாக இருந்தது. சின்ன ஒரு என் ஒய்ஃப் எப்பவுமே கேட்டதில்லை என்னை ஷூட்டிங் கூப்பிட்டு போங்க, என்ன கேட்கல, ரமணா கிட்ட கேட்டுருக்கான். நீ வந்தால் நீ டிக்கெட்டு நீ பேர் பண்ணிக்கணும், நடிகர் சங்கம் எல்லாம் பேர் பண்ணாது அப்படின்னு சொல்லி அவனே டிக்கெட்டு போட்டு அவங்க அம்மாவுக்கு இன்னொரு எஸ்கார்ட்டுக்கு டிக்கெட் போட்டு அங்கே எல்லோரும் நம்ம ஸ்டார்ஸ் எல்லோரும் உட்காந்து ரசித்தது. இட்ஸ் வெரி குட் ஈவெண்ட் சார். மேலே பாராட்டக்கூடிய ஒரு ஈவெண்ட். ஆர்டிஸ்ட் அந்த மாதிரி கோஆப்ரேட் பண்ணாங்க. படிக்காதவனுக்கு அப்புறம் அப்போ தான் ரஜினி திருப்பம் பார்க்க சார். நான் ரஜினி எப்போ பார்க்குறேன், ஃப்ளைட்டில் பார்க்கல. நெக்ஸ்ட் டே நாங்கள் லேண்ட் ஆகிட்டோம். லேண்ட் ஆகி எல்லாம் முடிஞ்சு போய் அங்கே ஏதோ சின்ன சின்ன ஃபங்க்ஷன் இது நடக்குது. நாங்கள் நடந்த ஹோட்டலில் பெரிய லாபி, எல்லோரும் உட்காந்து டேபிளில் டின்னர், ஸ்டேஜில் ஏதோ நடக்குது. எங்களுக்குள்ளே ஏதோ ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க. நானும் என் ஒய்ஃபும் அந்த டேபிளில் வேறு யாரோ இருக்கோம் கூட. நான் ஆர்டிஸ்ட் தான். என் ஒய்ஃப் ஒன்று கேட்டு, என் ரஜினி ஃபேன் தான். என் ஒய்ஃப் ஃபஸ்ட் டே போயிடுவாங்க ரஜினி படத்துக்கு பசங்களை கூட்டிட்டு. எனக்கு ஒரு டவுட்டு, நீங்களும் ரஜினி உண்மையிலே ஃப்ரெண்ட்ஸா ஏன்னு கேட்டேன். அங்கே தானே இருக்காரு, பேச வேண்டியது தானே. ரஜினி ஒய்ஃபு அவங்க எல்லாத்தான் அவங்க உட்காந்துருக்காங்க. அந்த டேபிளில் வேறு யாரும் இல்லை. ஒரே ஒரு சேர் சைடில் இருக்குது. அங்கேயும் ரஜினிக்கு பவுன்சர்ஸ், செக்யூரிட்டி. இது நம்ம ஹால்லையே பவுன்சர்ஸ் இருக்கு. அவள் கேட்டு கட் பண்ணா சார், எழுந்துட்டேன். எவனும் என் தடுத்துல. நேராக போனேன். இப்படி வந்தேன்ல, சைடில் பார்த்துட்டார் ரஜினி. எவதோ ஒருத்தனை வர்றான்னு தெரிஞ்சுன்னு இப்படி பார்த்த உடனே நான் பிடிச்சிட்டார். அருமை. பிடிச்ச உடனே நான் இப்படி பெண்டாகி கை பிடிச்சேன் ரஜினி கை. அப்படி ஒரு மாதிரி இருந்தது எனக்கு. கண் கலங்குச்சு, அவர் கண்ணு கலங்குச்சு. என்ன ரஜினி அழைச்சிட்டல அப்படின்னாரு. என்ன இழக்கல, நீ என்ன இரும்பு ஏதோ சம்திங். நான் 2 பேர் கண்ணில் இன்ட்ராக்ட் ஆகிறோம். அவர் தெரியல பாபு யாரு, அவங்க மேடம் அவங்க பார்த்து உனக்கு தெரியும், அவர் தெரியும், என்ன தெரியும். அப்புறம் அன்றைக்கி விஷால் பற்றி நல்லா பேசினேன் டிவியில். ஆஹா என்ன பேசியிருக்கேன்னு நீங்கள் கேளுங்களேன். அங்கே எங்கே கோவம் வந்துச்சு, தெலுங்கு கொல்ட்டின்ட்டாங்க விஷால். எங்களை கத்து விட்டேன் நான். ரஜினி பற்றி இதே சொல்லிட்டே இருங்கடா. அவன் கன்னடாக்காரங்கிறங்க, அங்கே போன மகாராஷ்டிராக்காரங்கிறான். எத்தனாலே இதே பேசிக்கிட்டு இருங்க. we are இண்டியன்ஸ். எஸ்வி ரங்காராவ் தெலுங்கு இல்லையா, சாவித்ரி தெலுங்கு இல்லையா, இப்படியான எமோஷன் ஆகிட்டேன் நான். இட்ஸ் எ ரியல் எமோஷன் சார். வேறு ஒன்றும் இது நம்ம எனக்கு பேசவே தெரியாது. அப்போ தான் என் கூட இருந்தவர் இந்த பிஜேபியில் நாராயணன் இருக்கார், நாராயண் திரிபாட்டி. அவர் என்னை அப்ரிஷியேட் பண்ணி ஸ்டில் இஸ் மை ஃப்ரெண்டு. பாபு இவ்வளோ நேர்மையாக பேசியிருக்குங்க. இது ரஜினி கேட்டிருக்கார். அது அங்கே எனக்கு சொல்கிறார், ரொம்ப அருமையாக பேசுகிறோம் அப்படி பேசணும் சார். இது நடந்துக்கிட்டு இருக்கு, பேசிக்கிட்டு இருக்கோம். பசங்க எப்படி இருக்காங்க, ரமணா உன் பையனாமே. அப்போ தான் என்ன கேட்குறாரு. அது வரைக்கும் தெரியாது. அந்த ஃப்ளைட்டில் தெரிஞ்சிருக்கு அவருக்கு.
ப்ரீவியஸ் டே இவங்க ட்ராவலில் இருக்குவேன். ஆமாம், என்ன நல்லா இருக்கான், வெரி குட். ஏன்னா ஃப்ளைட்லேருந்து இறங்கினதுக்கப்புறம் இவங்களெல்லாம் வந்து அந்த மலேசியாவில் இது இருக்குது, பேட்ரி காரில் எல்லாம் கூட்டி போனது அவன் தான். நான் சொல்லலே ரஜினியாக இருக்குது, நான் இது என்ன இருக்குது இதில் சொல்லிட்டு இருக்கேன். என்ன நடிக்கிறது இல்லையா, போதும், என்ன பெருசாக என்ன நமக்கு இன்னும் நடி பெஸ்ட்டு, வேண்டாம் விட்டுடு. அது உண்மை தானே சார். அது உங்கள் மிஸ்ஸஸ்க்கு இன்ட்ரடியூஸ் பண்ணீங்களா? இல்லை, நான் இதோட அது பார்த்தா போதும், எனக்கு அது போதும். திருப்பி அங்கேருந்து எங்கே கூப்பிடுறது, ஒருவேளை கூப்பிட்டு இருப்பேன் எனக்கு செகண்ட் இதுக்குள்ளே. சார் அவர் சொல்லக்கூடாது, இன்னொருத்தர் வந்துட்டார், அவருக்காக தான் அந்த சேரு 2 1 3. இந்த 3வது சேருக்கு ஒரு அதிபதி இருக்கார், அந்த சேர் வாங்கினவர். புரியுது. அவர் வந்தாரா, சரி நான் வந்து நாஜர் வந்தார், பாபு வந்தார், பார்த்தேன். ஓகே ரஜினி நான் கிளம்புறேன், மீட் பண்ணுவோம் அப்படின்னு வந்துட்டேன். இப்போ புரிஞ்சிருக்கும் உங்களுக்கு, நான் சந்திக்கக்கூடாதுன்னு இல்லை, நான் சந்திக்கணும்னு நினச்சா. தெலுங்கு படம் இந்த சிரஞ்சீவி கேட்டால், தெலுங்கு படம் வந்து தாசநாராயண படம், என் பையன் ஹீரோ, காஜல் ஹீரோயின், பூஜைக்கு சிரஞ்சீவி தான் கிளாப். நான் எங்கேயோ பின்னாடி போய் நிற்கிறேன். நம்ம இவன் சுதாகர் இல்லை, கிழக்க போகிறேன் சுதாகர், அவனும் நானும் பேசிகிட்டு இருக்கோம். சிரஞ்சீவி வந்த உடனே மீடியா ஆர்ப்பாட்டமெல்லாம் இருக்குது, நான் கிட்ட கூட போகல, நாங்கள் எங்கேயோ தள்ளி நிற்கிறேன். சிரஞ்சீவி என்னை பார்த்துட்டாரு. ஓரளவுக்கு பிரைட்டாக இருப்போம் இல்லை அங்கே இருந்தாலும். வராரு சிரஞ்சீவி, இவன் சுதாகர், அவன் வரான் சுதாகர் ஃப்ரெண்ட்ஸ் தானே அவங்க. வரான் திரும்பி பார்த்தா சிரஞ்சீவி கிட்ட வந்துட்டார். சார் நீங்கள் நம்ப மாட்டீங்க, மீடியா விட்டார், எல்லாம் விட்டார். அப்போ சீரியல்ஸ் பிஸி. நான் என்ன நடிக்கிறேன், எங்கள் அம்மா அவன் ஃபேனு, அவன் ரஜினி, சிரஞ்சீவி ஒய்ஃப் பேர் சுரேகாவே தான் நினைக்கிறேன், சுரேகா அவன் ஃபேனு, வீட்டுக்கு போகலாம். அப்போ நான் சொல்கிறேன், அவன் என் பையன் நடிக்கிறவன், அதுக்கு தான் இதுக்கு வந்து இதே அவன் பையனா. உடனே அவன் கூப்பிட்டு அவனுக்கு மொத்தம் கொடுத்து ஃபோட்டோஸ் எடுத்து, தட்ஸ் எனஃப். இதுக்கு மேலே என்ன சார் நம்ம எதிர்பார்க்குறோம்? இதான் ஃப்ரெண்ட்ஷிப், தட்ஸ் ஆல். இது சொன்னார், அடுத்த நாள் போய் சிரஞ்சீவி டேட் கொடு, இல்லை ராம்சரண் டேட் கொடு. நான் கேட்குறது நான் கேட்பேன். ராம்சரண் வச்சு 1000 கோடி செலவு பண்ணுற கெப்பாசிட்டி எனக்கு இருக்குன்னு வச்சுங்க. சார்ட்டர்டு ஃப்ளைட்டு போட்டு போய் சிரஞ்சீவி உன் பையனை வந்து கொடு, இல்லைன்னா வேண்டாம். நம்ம அவன் நல்லா இருக்கான், அவனுக்கு கோடிக்கணக்காக அவனுக்கு வந்து பணம் கொடுத்து செலவு பண்ணி படங்கள் எடுக்கிறாங்க. ஆப்ளிகேஷன் இருக்கவே கூடாது சார். எப்போ ஆப்ளிகேஷன் உண்மையில் சோத்துக்கு இல்லையா? சரி, குச்சேலன் போனானே கிருஷ்ணனுக்கிட்ட, தப்பு இல்லை, தப்பு கரெக்ட். பகவான் நம்மளை அப்படி வைக்கல. வை ஷுட் வி டிஸ்டர்ப் அதர்ஸ்? யதார்த்தமான மனிதராக இருக்கீங்க, அது புரிஞ்சுக்கிட்ட போதும் சார். ஏன்னா நீங்கள் சீனியர், நீங்கள் கூப்பிட்ட உடனே அதனால தான் நான் இதெல்லாம் கூட அவாய்ட் பண்ணுவேன் சார். காரணம், சில யதார்த்தங்கள் கூட எதிரில் இருக்கிறவனுக்கு தப்பாக போடுமேன்னு ஒரு பயம் எனக்கு. நானாக இருந்தால் கேர் பண்ண மாட்டேன். எனக்கு பின்னாடி ரமணா ஒருத்தன் இருக்கான், அவன் இண்டஸ்ட்ரியில் இருக்கான். இட் ஷுட் நாட் எஃபெக்ட் டு ஹிம். அது ஒரு பயத்தினால போகிறதில்லை. நீங்கள் கூப்பிட்டா எனக்கு தெரியும், நான் ஏதாவது தப்பாக சொன்னேன், நீங்களே என்னை தட்டி விடுவீங்க. உங்களுடைய இத்தனை வருட அனுபவத்தில் இப்போ சினிமா உலகத்துக்கு வர்றவங்களுக்கு என்ன மாதிரியான அட்வைஸ் சொல்லணும்னு நினைக்கிறீங்க? ஒன்று சார், இப்போ இருக்கிற ஜெனரேஷன் முன்ன மாதிரி இல்லை, ரொம்ப ப்ரில்லியண்ட்டாக தான் இருக்காங்க. பட் சில பேர் விட்டுடுங்க, சில கேட்டகரி ஆஃப் பீப்புள் நம்ம இதில் கொண்டு வர வேண்டாம். எந்த பேக்ரவுண்ட் இல்லாமல் வெறும் இந்த சினிமாவில் சினிமா பைத்தியத்தில் நடிகனாக இதில் வர்றவங்க மட்டும் கேர்ஃபுல்லாக இருக்கணும். காரணம், இது மாய. இதில் சக்ஸஸ் ஃபெயில்யூருங்கிறது ஒருத்தர் கையில் இல்லை. நீ ஒரு கடை வச்சுருக்கேன்னா, மளிகை கடையோ இன்னொரு கடையோ வந்து உன் கையில் இருக்கும். எனிதிங், இது உன் கையில் இல்லை. நீ ஹீரோவாக நடித்தாலும், நீ கேமராமேனாக இருந்தாலும், நீ டைரக்டராக இருந்தாலும். அதனால் இது முழுசாக நம்பி வந்துட்டிங்கன்னா நாளைக்கு உங்கள் சர்வைவல் ப்ராப்ளம் ஆகிடும். சர்வைவலுக்கு ப்ராப்ளமே இல்லாதவங்க இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு ஓகே, அவங்களுக்கு நான் அட்வைஸே சொல்ல வேண்டியது இல்லை. கரெக்ட். இதில் சர்வைவ் ஆகிடலாம். இன்றைக்கி நிறைய பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்குது, நமக்கு எதுவுமே கிடையாது, எது இருந்து வந்தோம் நம்ம. அது ஏதோ ஃபிலிம் இன்ஸ்டியூட்டுங்கிறது அன்றைக்கி வச்சாங்க, இன்றைக்கி ஏகப்பட்டது இருக்குது. பட் இருந்தாலும் இது நிரந்தரம் கிடையாது. நான் டிவி சீரியல்ஸ் நடிக்கும்போது பசங்களுக்கு சொல்லுவேன், கார் வாங்காதுங்கடா, டியூ கட்டுறதுக்குள்ளே அவனுக்கு 2 சீரியல் நடிச்சிருப்பான், டியூ இருக்கும், அப்புறம் கூப்பிட மாட்டாங்க யாரும். கரெக்ட். எத்தனை பசங்க அவஸ்தப்பட்டாங்க நமக்கான முன்னாடி. இப்போது நம்ம சினிமாலேருந்து போனோம் சார், நமக்கு கொடுக்குற சம்பளம் வேறு, நமக்கு ஆல்ரெடி எஸ்டாப்ளிஷ்மெண்ட் இருக்கும். வி ஹாவ் அவர் வெஹிக்கல், இது நமக்கு ஏதோ ஒரு சின்ன எஸ்டாப்ளிஷ்மெண்ட் இருக்கும். அந்த பசங்க ஒரு சான்ஸ் வரும்,
உடனே லோன் போட்டு 10 லட்சம் கார் எடுத்துடுவான். ம். எனக்கு தெரிஞ்சவங்களுக்கு நான் அட்வைஸ் பண்ணது. அதனால் இது ஒரு மாய உலகம். இந்த உலகத்தில் ஜெயிக்கிறது அவ்வளோ ஈஸி இல்லை. கேர்ஃபுல்லாக இருக்கும். ரொம்ப நன்றி. உங்கள் அனுபவத்தெல்லாம் நம்ம ரசிகர்களோட ரொம்ப நன்றி. நீங்கள் என்னை கூப்பிட்டது எனக்கு ரொம்ப திருப்தியாக இருக்குது. பழகிய நண்பரோடு இவ்வளோ நேரம் உட்காந்து பேசுறதுக்கு ஒரு வாய்ப்பு. இது ஒரு இன்டர்வியூ மாதிரியோ அது நினைக்கல நான். ரெண்டாவது, எனக்குள்ளே ஏதாவது தப்புகள் இருந்தால் எடுத்து சொல்லக்கூடிய ரைட் உங்களுக்கு இருக்குது. என்ன சினிமா வந்ததுலேருந்து பார்த்தவர். அதனால் அது ஒரு உண்மையான நான் ஐ வில் டெல் டு மை சன் ஆல்சோ. உங்களை இன்றைக்கி மீட் பண்ண விஷயம். தேங்க்யூ. மேம்படுத்தப்பட்ட சமூக பொருளாதார வளர்ச்சியை அடைய மக்களுக்கு வழிகாட்டுவதே மக்கள் நீதி மையத்தின் முதன்மை பணி. பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் touringtalkies.co.